தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் தேசத்தில் இருக்கிற திருச்சபைகளிலே பயபக்தி உண்டாகும்படியா இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிக்க போகிறோம். திருச்சபைக்குள்ளேயும் திருச்சபைக்கு வெளியும் கர்த்தருக்கு பயப்படுற பயம் ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளேயும் அதை நடத்துகிறவர்களுக்குள்ளேயும் உண்டாகும்படியா இன்றைக்கு நாம் ஜெபிப்போம். இன்றைக்கு நிறைய திருச்சபைகளுக்குள்ளே இன்றைக்கு பயபக்தியானது குறைந்து கொண்டே போகிறது. நான் தெய்வமானால் எனக்கு பயப்படுற பயம் எங்கே என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். ஆம், இன்றைக்கு பயமானது குறைந்து போய் இன்றைக்கு துணிகரமானது பெருகி கொண்டு இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுற பயம் உண்டாகும்படியாய் திருச்சபைக்குள்ளே பயபக்தியோடு தேவனை ஆராதிக்கும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். இன்றைக்கு திருச்சபைகளுக்குள்ளே நவீனத்தின் போர்வையானது இன்றைக்கு ஏராளமாய் காணப்படுகிறது. நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். திருச்சபையானது ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே ஏற்பட்ட ஒரு எழுப்புதலை பெற வேண்டுமானால் திருச்சபைக்குள்ளே பயபக்தி உண்டாக வேண்டும். அந்த கிருபையை தேவன் அருளும்படியாய் ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளேயும் கர்த்தரை குறித்த பயம், தேவனை ஆராதிக்கும் பொழுது நடுக்கத்தோடு தேவனை ஆராதிக்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் ஊற்றும்படியாய் நாம் ஜெபிப்போம். பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தரை சேவிக்கிற ஒரு இருதயம் ஒவ்வொருவருக்குள்ளேயும் உண்டாகும்படியாய் நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் எங்க தேசங்களிலே இருக்கிற எல்லா திருச்சபைகளையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒரு பயபக்தி உண்டாகட்டும் ஆண்டவரே. தேவனை பயத்தோடு சேவிக்கத்தக்கதாய் நடுக்கத்தோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யத்தக்கதான கிருபையை தாங்க. இன்றைக்கு நவீனத்தின் போர்விலை என்னென்னமோ திருச்சபைகளுக்குள்ளே நடந்து கொண்டு இருக்குதப்பா. அதையெல்லாம் கர்த்தர் அகற்றி போடும்படியா நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளேயும் ஒவ்வொரு போதகர்களுக்குள்ளேயும் ஆண்டவரே அப்பா, பயத்தோடு தேவனை ஆராதிக்க வேண்டும், பயத்தோடு அந்த இடத்துல நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு உணர்வை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. எல்லாருக்குள்ளேயும் கர்த்தர் அந்த கிருபையை தாங்க. நாங்கள் பயத்தோடு தேவனை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவரே அந்த இடத்துல ஒரு பெரிய அசைவை கொடுக்குறீங்க, ஒரு பெரிய எழுப்புதலை கொடுக்குறீங்கப்பா. அதற்காய் ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட கிருபையை எல்லா திருச்சபைகளும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.